தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக ஸ்ரேயா பிசின் நியமனம். ஐசிசி தொடர்களில் அதிக சிக்சர்கள் அடித்த பட்டியலில் 65 முதலிடம் பிடித்தார் இந்திய அணி 12 கேப்டன் ரோஹித் சர்மா. முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் 50,053 பேர் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் குருகிராமில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். S&P குளோபல் கார்ப்பரேட் நிலைத்தன்மை மதிப்பீடு CSI 2024 மற்றும் கார்பன் வெளிப்படுத்தல் திட்டம் CDP ஆகியவற்றின்படி தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக இந்தியாவின் மதிப்பீட்டு பட்டியலில் முதலிடத்தில் யெஸ் வங்கி உள்ளது. 8வது பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க மாநில, மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் மருந்தகங்கள் வெளிச்சந்தையை விட அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் வாழ்க்கை தொழில் புரிவது எளிதாக்கும் நோக்கில் ஜன் விஸ்வாஸ் சட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன் கீழ் நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் உறுதி செய்யப்படுகின்றது. மக்களின் வாழ்க்கை தொழில் புரிவது எளிதாக்கும் நோக்கில் ஜன் விஸ்வாஸ் சட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன் கீழ் நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் உறுதி செய்யப்படுகின்றது. உலக பாரா தடகள் கிராண்ட் பிரீ வரும் 11 முதல் 13ஆம் தேதி வரை தில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியா இந்த போட்டியை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். குஜராத்தின் ஜாம்நகர் மாவட்டத்திலுள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்துக்குள் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் வனதாரா என்ற பெயரில் வனவிலங்குகள், பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகச்சிறந்த சிற்ப ஓவியக் கலைஞரான ஹிம்மத் ஷா ஜெய்ப்பூரில் காலமானார். சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அதிக கேட்ச் 335 பிடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். விராட் கோலி 334 கேட்ச்களுடன் ராகுல் டிராவிட் அடுத்த இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவின் தலைநகர் ஜோகன்ஸ்பர்க்கில் பிரம்மாண்ட பாஸ் இந்து கோவில் மற்றும் கலாச்சார வளாகத்தை அறக்கட்டளை அமைத்து வருகின்றது. இந்த கோவில் 2027ஆம் ஆண்டு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் மகளிர் வேலைவாய்ப்பு 48% அதிகரித்துள்ளதாக பவுண்ட் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது.